அதாவது தங்க நகையுடைய ஜக்காத்தும் பணத்துடைய ஜக்காத்தும் எப்படி என்று சொன்னால், அதாவது 10.5 பவுண்ட் இருந்துன்னு சொன்னால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10.5 பவுண்ட் இருந்துன்னு சொன்னால் 2.5 வீதம் கொடுக்கணும். 10.5 பவுண்ட் இருந்தது என்று சொன்னால் 2.5 வீதம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அப்போ 10.5 பவுண்ட் இருந்து சொன்னால் 2.5 வீதம் பாருங்க, 100க்கு உங்களுக்கு 100 ரூபாய்க்குன்னு சொன்னால் 2 ரூபாய் 50% என்ன செய்யணும், கொடுக்கணும் மாதிரி. பிள்ளைங்கிட்டா 10.5 பவுண்ட் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது எத்தனை, 20 பவுண்ட். அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க, அதில் 20 பவுனுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க வேண்டி வரும்னு பாருங்க. மொத்தமாக 10.5 பவுண்ட் இருந்தால் 10.5 பவுனுக்கு மேலே உள்ளதுக்கல்ல, 20 பவுனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். உங்கள்கிட்ட வந்து 10.5 பவுனுக்குரிய ஜக்காத்து வந்துட்டு 10.5 பவுனுக்கு நகை இருக்குது அப்படின்னு சொன்னால் 10.5 பவுனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். 20 பவுன் ஆகிட்டா 10.5 கழிச்சு போட்டு 9.5 கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை, முழு 20க்கு என்ன செய்யணும், நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அப்போ 20 பவுன் என்று சொன்னால் நீங்கள் பாருங்க, 20 பவுன் என்று சொல்றதுக்கு 2.5 வீதம் கொடுக்குறேன்னா எவ்வளவு வரும்னு பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த அளவு. 170 கிராம் உங்களோட நீங்க சொல்ற கணக்கு பார்த்தீங்கன்னா 170 கிராம் வரும். இதுல 2.5% என்ன செய்யணும், நீங்க அதுல கொடுக்க வேண்டும். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5-4 கிராம் கிட்ட வரும். 3-3.5-4 கிராம் கிட்ட வரும். அதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அரை பவுன் கிட்ட என்ன செய்யும், ஜக்காத் வந்து கடமையாகிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு அரை பவுன் கிட்ட ஜக்காத்து கடமையாகும். நீங்க அந்த அரை பவுனாக அந்த தங்கத்தை என்ன செய்யலாம், உங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது அதை பணமாக கூட என்ன செய்யலாம், உங்களுக்கு கொடுக்கலாம்.